அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி ரொம்ப சிறப்பான ஒரு கிரக மாற்றம் நடக்கப் போகுது. சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசிக்கு மாறப்போகிறார். ஜோதிட சாஸ்திரப்படி 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதனால இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுதுன்னு உறுதியா சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சுலபமாக நிறைவேறப் போகுது. 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பணவரவு ரொம்பவே அமோகமாக இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு திடீர் பணவரவுகள் வந்து சேரலாம். ரொம்ப நாளா வராம இருந்த கடன்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து சேரும். கையில காசு தாராளமா புழங்கிறதுனால உங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப உன்னதமா உயரும். இந்த நேரத்துல நீங்க செய்யற முதலீடுகள் எல்லாமே எதிர்காலத்துல பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். அதனால உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். வேலைக்கு போற ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்க போகுது. அலுவலகத்துல நீங்க எதிர்பார்க்கிற பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த தடையும் இல்லாம கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் வந்து சேரும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் பல மடங்கு பெருகி தொழில் ரொம்ப சிறப்பா நடக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த நேரத்துல நல்லபடியா ஆரம்பிக்கலாம். வியாபாரத்துல உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாம் தானாகவே விலகி போயிடுவாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாகவே இருக்கும். இவ்வளவு நாளா உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சிடும். உடம்புல ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் பிறந்து வேலைகளை ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. இருந்தாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா தூங்குறது உங்க ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தும். மனசுல இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். தினமும் கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி செய்யறது உங்க உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் மாறி சந்தோஷம் நிலைத்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சாதகமாக